வணக்கம். இந்த மெட்டல் ஸ்டேர்கேஸ் வித் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம சென்னை வலசராவத்தில் இருக்க ஒரு கமர்ஷியல் பில்டிங்கில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மெட்டல் ஸ்டேர்கேஸோட மெயின் பர்பஸே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் இருக்க கிளாத்திங் ஸ்டோருக்கான எக்ஸ்டெண்டட் பிளாட்ஃபார்மாகவும் ப்ளஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஸ்டேர்கேஸாகவும் நம்ம இதை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் இருக்குன்றதுனால இந்த எக்ஸ்டெண்டட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு நிறையா காலம் சப்போர்ட் கொடுக்க முடியாது. ஸோ ஒன் சைட் நம்ம பீமில் கான்கிரீட் பீமில் சப்போர்ட் பண்ணிவிட்டு அனதர் சைடில் 2 காலம்ஸில் தான் அந்த எக்ஸ்டர்னல் பிளாட்ஃபார்ம் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த பிளாட்ஃபார்மோட சைஸ் வந்து 11 feet by 28 feet. ஸோ 28 feet சைஸில் நம்ம 2 காலம்ஸ் யூஸ் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேர்கேஸ் அண்ட் பிளாட்ஃபார்முக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் அவுட்டர் பீம் எல்லாமே ISMC 300 or 1 feet சேனல் செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னர் சப்போர்ட் பீம்ஸ் எல்லாமே ISMC 150யும் எல்லாங்கல் செக்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டேர்கேஸோட த்ரெட்டுக்கு 50 by 50 8 mm எல்லா ஆங்கிளில் ஃப்ரேம் ஒர்க் பண்ணிவிட்டு மேலே 6 mm பிளேட்டை பெண்ட் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நம்ம பிளேட் வச்சு ஃபேப்ரிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளோரிங்க்கு கிரானைட் யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கும் பண்ணணும்னா கீழே கேப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.